Let the world hear his word. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். D.L. மூடி 11 வயது சிறுவன் ஒருவன் வீட்டுக்கு அவனுடைய தகப்பனை சந்திக்கும்படி சென்றிருந்தார். D.L. மூடி தன்னுடைய குடையையும் தோள்பையையும் அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருந்த மூப்பர் ஒருவர் வீட்டில் மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டார். திடீரென ஞாபகம் வரவே D.L. மூடி சிறுவனை கூப்பிட்டு அந்த மூப்பருடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குடையையும் தோள்பையையும் எடுத்து வரச் சொன்னார். மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சிறுவனும் அந்த பொருட்களை எடுத்து வரச் சென்றான். எடுத்து வரும் வழியில் குடையை தன் தோள்பட்டையில வைத்துக்கொண்டு குடையின் கைப்பிடியில் பையை தொங்கவிட்டு கொண்டு நடந்தான். வெயிட் தாங்க முடியாமல் குடையின் கைப்பிடி முறிந்து ஒடிந்து விழுந்தது. சற்றும் எதிர்பாராத விதத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் D.L. மூடியின் குடை உடைந்து போனதால் சிறுவன் மிகவும் பயந்தான். இதை எப்படி அவரிடம் சொல்வது என்று நினைத்த சிறுவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நடந்ததை நான் என் அம்மாவிடம் சொல்வேன், என் அம்மா அதை என் அப்பாவுக்கு சொல்வார்கள், அப்பா அதை D.L. மூடிக்கு அறிவித்து விடுவார் என்று யோசனை செய்தான். கடைசியில் சிறுவனின் தகப்பன் நடந்ததை D.L. மூடிக்கு அறிவித்தார். D.L. மூடி அந்த சிறுவனிடம், ஆக கடைசியில் என் குடையை உடைத்து விட்டாய், இங்கே என்னிடம் ஒரு நிமிடம் வா என்று சிறுவனை கூப்பிட்டார். சிறுவனும் பயந்து கொண்டே அவர் அருகிலே சென்றான். நீ என் குடையை உடைத்த பின்பு உனக்கு பயமாகவும் அவமானமாகவும் இருந்தது இல்லையா? எனவே நீ முதலில் அதை உன் அம்மாவிடம் சொன்னாய். உன் அம்மா அதை உன் தகப்பனிடம் சொன்னார்கள். உன் தகப்பன் எனக்கும் உனக்கும் இடையில் மத்தியஸ்தராக நின்று நடந்ததை அறிவித்தார் இல்லையா? இதை போலவே நாமும் தண்டனைக்குரியவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பிதாவின் கோபத்தை மட்டுப்படுத்தி நமக்கு மீட்பை பெற்று தந்தார் என்று சிறுவனுக்கு D.L. மூடி இயேசுவின் அன்பை புரிய வைத்தார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையில் அத்திமரம் ஒன்றை பற்றி கூறினார். அந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை, பயனற்றதாக இருந்தது. எனவே தோட்டத்து எஜமான் வேலைக்காரனை நோக்கி, இந்த அத்திமரத்தை வெட்டி போடு, இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்றார். ஆனால் அந்த தோட்டக்காரனோ, இல்லை, இது இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி அதற்கு எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் நல்லது, இல்லாவிட்டால் பின்பு அதை வெட்டி போடலாம் என்று அத்திமரத்திற்காக பரிந்து பேசினான். ஆம் பிரியமானவர்களே, இந்த தோட்டக்காரனை போலவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் பாவம் செய்து பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய கற்பனைகளை மீறும்போது பிதாவானவர் நம்மை அழித்து விடாமல் இருப்பதற்காக நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசவில்லையானால் நாம் நம் பாவத்தில் என்றோ மரித்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடியால் பிதாவிடம் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இயேசுவின் அன்பை அற்பமாக எண்ணாமல் அவரிடம் ஓடி வருவோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கும் உதவி செய்வார். God bless you. Have a good day.